எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. நம்முடைய செசப்பாக்கம் வள்ளலார் தொண்டு நிறுவனத்தின் சார்பாக தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இந்த சத்விசார கூட்டம், பிரார்த்தனை, வழிபாடு எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில இன்றைக்கு வருகை தந்திருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரிகளுடைய திருப்பாதங்களை வள்ளல் பெருமானின் தெய்வ திருவடிகளாகவே நினைந்து போற்றி தொட்டு வணங்கி என்னுடைய உரையை தொடங்க இருக்கிறார். அறிவிலா பருவத்து அறிவெனக்கு அளித்தேன் என்ற தலைப்பு. இது சுத்த சன்மார்க்கத்துல மிக முக்கியமான தலைப்புகள்ல இதுவும். ஏன்னா ஞானத்தை பெற்றால்தான் இறைவனுடைய அந்த இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பம் என்ற நிலையை, உச்ச நிலையை அடைகிறேன். ஞானம் இல்லாமல் அந்த நிலையை அடைய முடியாது. அதைத்தான் இந்த அகவல்ல அறிவிலா பருவத்து அறிவு எனக்கு அளித்தே பிரிவிலாது அமர்ந்த பேரருள் தந்தை என்ற அந்த அருள் நமக்கு கிடைக்கணும்னா அதற்கு முன்பாக ஞானம் வேண்டும். இந்த ஞானம் என்பதுதான் அறிவு. அது ஞானம் என்பது பேரறிவு. இது கிடைச்சாதான் நமக்கு அந்த பேரருள் கிடைக்கும். பேரருள் கிடைச்சாதான் கடவுள் நம்முள்ளேயே எப்பொழுதும் இருப்பார். பிரிவில்லாது அமர்ந்த பேரருள் தந்தையன்னா பிரிவு என்பதற்கான விஷயமே கிடையாது, பிரிவே கிடையாது. அப்ப இறைவன் எப்பொழுதும் நம்முடைய இருப்பார். இப்ப என்ன ஆகுது? இறந்தா இறைவன் இல்லாம போயிடுறார். அவரு ஆன்மாவோட வேற ஒரு உடலை தேடி போயிடுறார். அப்ப பிரிவில்லாம இறைவனை நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம் ஆன்ம லாபத்தை அடையணும். இந்த ஆன்மாவிற்கு ஒரு லாபம் என்னன்னா மரணம் இல்லாம ஒரு நிலையை உருவாக்குறது தான் ஆன்மாவிற்கு லாபம். இந்த ஆன்ம லாபம் என்பதுதான் பிரிவிலாது அமர்ந்த அந்த தன்மையை குறிப்பது. இந்த கடவுள் பிரிவில்லாது நம்முள்ளேயே நம்முடைய ஆன்மாவிற்கு உள்வழியாக இருந்து கொண்டே இருந்தால் நமக்கு அந்த ஒரு பேரின்ப நிலை நமக்கு கிடைக்குது. அந்த பேரின்ப நிலைக்கு முன்பாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியதுதான் அறிவிலா பருவத்து அறிவு எனக்கு அளித்தேன். இந்த பருவம்ன்றது நிறைய பருவங்கள் இருக்கு. இது எந்த பருவத்துல வேணாலும் அறிவு வரலாம். இது நீங்க சாதாரணமா பாத்தீங்கன்னா இளவை காலத்துலதான் அறிவு இல்ல, அறிவில்லாத பருவம்னு சொல்ல முடியாது. எந்த நீங்க ஒரு 85 வயசுலயே இருந்தாக்கா அறிவு வந்துடும் அர்த்தமாயிடுது. நம்ம யார் யாரெல்லாம் மரணம் அடைந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் ஞானம் அடையலும் தான் அர்த்தம். ஞானம் அடைஞ்சிட்டாதான் நம்ம அருள் கிடைச்சிருவேன். அப்ப இந்த அறிவில்லாத பருவத்துல எப்பொழுது வேண்டுமானாலும் நமக்கு அருள் கிடைச்சிருச்சுன்னா அந்த பருவம் மிகச்சிறந்த பருவமா மாறிடும். நீங்க இதுல நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்னா பருவம்னா என்னென்ன பருவம்லாம் இருக்குது. இந்த அறிவில்லாத பருவம் எதுவா இருக்கணும்னா எல்லா பருவமுமே அறிவில்லாத பருவம் தான். எல்லா பருவமும் அறிவு பெறக்கூடிய தகுதி வாய்ந்த பருவமும் அதுதான். அப்ப இந்த பருவத்திற்கும் அறிவு பெறுறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அறிவு அதனாலதான் வள்ளல் பெருமான் இளமையிலேயே எனக்கு அறிவை கொடுத்தாய்னு கடவுள்கிட்ட சொல்றேன். அப்ப அவர் கை குழந்தையாக பால் அருந்தக்கூடிய நிலையில இருக்கும் பொழுதே வள்ளல் பெருமானாருக்கு அருள் கிடைச்சது. 9 வயசுல பாட ஆரம்பிச்சிட்டார். அப்படிப்பட்ட நிலை அந்த அறிவு ஞானம் கிடைச்சிருக்கு. அப்ப மற்றவங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்துக்கு தான் தாமதமானாலும் பரவாயில்லை, மொத்தமா இல்லவே இல்லை என்பதை காட்டிலும் தாமதமாகவாவது பெற்றுக்கொண்டோமே என்ற திருப்தி நமக்கு கிடைக்கும். அதனால ஞானத்தை பெறுவதற்கான நெறியை வள்ளல் பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்திலேயே ஞானத்தை பெறுவதற்கான ஒரு நெறி உண்டு என்றால் அது நம்முடைய சமரச சுத்த சன்மார்க்க நெறி மட்டும்தான். வேறு எந்த நெறியும் ஞானத்தை நமக்கு வழங்கல். ஏன்னா ஞானத்தை வழங்குவதாக இருந்தால் அந்த இடத்திலே பொது தன்மை இருக்க வேண்டும், பொது நோக்கம் இருக்க வேண்டும். யாரையும்
வேறுபடுத்தி பார்க்காத தன்மை எங்க இருக்குதோ அங்கதான் பொதுத்தன்மை இருக்குதுன்னு பேரு. பொதுத்தன்மை இருக்கிற இடத்துலதான் ஞானம் வேலை செய்யும். ஞானத்தை பற்றிய முழு உணர்வு நமக்கு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பருவம்னு பாத்தீங்கன்னா அறிவில்லாத பருவம்னு ஒண்ணு சொல்ற, அறிவுன்றது ஒண்ணு சொல்றாரு, பிரிவில்லாத நிலைன்னு ஒண்ணு சொல்றாரு, பேரு அருள்னு ஒண்ணு சொல்றாரு. இப்ப இந்த 4 கேள்வியை பத்தி தான் நம்ம இந்த சத்விசாரத்தை கொண்டு போகிறோம். அப்ப இந்த அறிவில்லாத பருவம் எதுவா இருக்கும் அப்படின்னா எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஒரு 7 பருவத்தை குறிப்பிடுறாங்க. நீங்க 7 பருவம் குறிப்பிடுறாங்க. இந்த 7 பருவத்தையும் அந்த காலத்துல பழைய முறையில எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா 40 வயசுக்குள்ளேயே அந்த பருவம் எல்லாம் முடிஞ்சிற மாதிரி கொடுத்திருப்பாங்க. அல்லது 40க்கு மேல அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு அளவுகோல் 40ன்னு வச்சிருப்பாங்க. காலத்துல பருவத்தை குறிப்பிடும் பொழுது 40 வயச ஒரு லிமிட்டேஷனா வச்சு இது வரைக்கும் இருந்தா இப்படி, இதுக்கு மேல உள்ளதெல்லாம் அதே பேருன்னு வச்சிருவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு பாருங்களேன், 1 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும், 1 வயசுல இருந்து 7 வயசு வரைக்கும் பாலகன் அப்படின்னு பேரு. 8 வயசுல இருந்து 10 வயசு வரைக்கும் மீறி அப்படின்னு ஒரு பெயர் வச்சிருக்காங்க. 11ல இருந்து 14 வயசு வரைக்கும் மரவோன் அப்படின்ற பெயர் வச்சிருக்காங்க. 15 வயது ஆச்சுன்னா திரவோன் என்று பெயர் வச்சிருக்காங்க. 16 வயதுன்னு பார்த்தா விடலை பருவம் வச்சிருக்கு. இது எல்லாம் பருவம். பால பருவம், மீளி பருவம், மரவோன் பருவம், திரவோன் பருவம், விடலை பருவம். 16னா விடலை பருவம். 17ல இருந்து 30 வரைக்கும் காளை பருவம், கட்டிடம் காளை பருவம். 30க்கு மேல முதுமகன். முதுமகன்னா வயசானவர்னு விருத்த நிலை அப்படின்னு சொல்ற நிலைய 30 வயசுக்கு மேலேயே கொண்டு வந்துடுறாங்க அந்த காலத்துல. ஏன்னா அன்னைக்கு பெரிய மருத்துவத்தினுடைய நிலை கிடையாது. நீங்க எந்த தொற்று நோய் வேணாலும் வந்தாலும் அதை தடுக்கிறதுக்கான வழிவகைகள் சில பேர்கிட்ட மட்டும் இருக்குது. அது எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாத நிலை இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது முதுமகன் அப்படின்ற நிலை. நீங்க அதே மாதிரி பெண்களுக்கு 1ல இருந்து 8 வயசு வரைக்கும் பேதை, 9ல இருந்து 10 வயசு வரைக்கும் பெதுமை, பேதை பெதுமை, 11ல இருந்து 14 வரைக்கும் மங்கை, 15ல இருந்து 18 வயசு வரைக்கும் மடந்தை, 19ல இருந்து 24 வயசு வரைக்கும் அறிவை, 25ல இருந்து 29 வயசு வரைக்கும் தெரிவை, 30 வயசுக்கு மேலன்னா பேரிளம் பெண். அப்ப முதுமை அடைந்த பெண்ணுன்னு அர்த்தம். அங்க முதுமகன்னா முதுமை அடைந்தவர் ஆண்மகன் அப்படின்னு அர்த்தம். இந்த 30 வயசுக்கு மேலேயே முதுமை அப்படின்ற ஒரு பருவத்தை நம்ம கடந்த காலங்கள்ல வச்சிருக்கோம். இது எல்லாம் பழைய இலக்கியங்கள்ல, இலக்கணங்கள்ல, பழைய புராணங்கள்ல எல்லாத்திலையும் இருக்கிற விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு 40 வயசோட நிறுத்திக்கிறாங்க, ஆண்களுக்கு 72 வயசு வரைக்கும் கொடுக்கறாங்க. இது எல்லாம் நம்மளா உருவாக்கிக்கிறது. இது பழைய காலத்துல ஏற்படுத்தப்பட்ட முறை இந்த முறை. ஆனா இப்ப பாலகன் அப்படின்னா 1ல இருந்து 12 வயசு, ஏற்கனவே 1ல இருந்து 7 வயசு இருக்கிறத இந்த 3 பாட்டு வரைக்குமே முதல் பாட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க. பாலகன். விடலைன்றத 12ல இருந்து 24, காளைன்றத 24ல இருந்து 36, மீளின்றத 36, 48 இந்த பேர்லாம் வச்சுக்கிட்டு இவங்க முதுமகன்றத 72 வயசுக்கு மேல வச்சிருப்பாங்க. இப்போதைக்கு இது நம்மளா உருவாக்கிக்கிறது. இது யாரோ ஒருத்தர் ஆண் உருவாக்கி இருக்கிறாரு, அதனால பெண்கள் அப்படியே விட்டாரு. அதுல என்னன்னா அதே 32, 40 வரைக்கும் பேரிளம் பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இதையே 72 வயசு வரைக்கும் சொல்லவில்லை? அது பண்ணல. அப்ப இது பொதுவா நம்முடைய இலக்கியங்கள்ல சொல்லி இருக்கிற விஷயம் பாத்தீங்கன்னா 30 வயசுக்கு மேலேயே இல்லாத மாதிரி, அது அந்த 40 வயதுக்குள்ளேயே அவங்க இறுதி காலத்தையே எற்ற மாதிரி ஒரு நிலைய நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. இதுல எந்த நிலையில வேணாலும் அறிவு வரலாம். 40 வயசு வரைக்கும் இந்த கணக்குப்படி 40 வயசு வரைக்கும் அறிவு இல்லாமலேயே கடைசி வரைக்கும் ஞானத்தை பெறாமலேயே
போய் சேர்ந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கிற விஷயம்தான் நம்ம வள்ளல் பெருமான் அறிவிலா பருவம் அப்படின்றார். அப்ப இந்த அறிவு பெற்றால்தான் ஆண்டவனுடைய அருளைய பெற முடியும் என்பதை பல பாடல்கள்ல வள்ளல் பெருமான் சொல்றார். அப்ப இந்த அறிவில்லாத நிலையில இருந்தோம்னா அருள் கிடையாது. அருள் பெறுவதற்கு இந்த அறிவு, பேரறிவு என்ற ஞானம் மிக முக்கியம். இந்த ஞானத்தை பெற்றால்தான் ஆன்மா லாபம் அடைக்கும். நீங்க வள்ளலாருக்கு முந்தைய வரைக்கும் ஆன்ம லாபத்தை பற்றி பேசியவர்கள் கிடையாது. ஆன்ம லாபம், இந்த ஆன்மாவை பற்றியே அதிகம் பேசுறது கிடையாது. பக்தி மார்க்கத்தினால இதை அடையவும் முடியாது. அது கூட வள்ளல் பெருமான் வந்த பிறகுதான் சொல்ற. எப்படி மருத்துவத்தில் நாம் முழுமை அடையாத இருந்த காலம், நீங்க எதை வேண்டுமானாலும் கடவுளிடமே கேட்டுக்கொள்வது, உடம்பு சரியில்லையா கடவுள்கிட்டயே கேட்டுக்கள், இது மாதிரி இருந்த காலத்தெல்லாம் மீறி அறிவை கேட்கணும் அப்படின்ற எண்ணத்துக்கு 19ஆம் நூற்றாண்டுல தான் வள்ளலார் வர. ஏன் அறிவை கேட்கணும்னா, கடவுள் அறிவாகவே இருக்கிறார், ஞானம் வேற கடவுள் வேற இல்லை அப்படின்ற முடிவுக்கு 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் மிகப்பெரிய ஒரு வழியை நமக்கு காட்டுது. அப்ப கடவுளை கேட்கணும். நம்முடைய முயற்சி, ஆகாமிய முயற்சின்னு ஒண்ணு இருக்குது. ஏன்னா அந்த முயற்சியை கொடுக்கிறது இந்த அறிவு தான். அப்ப இந்த ஆகாமிய முயற்சி ஏதோ சாப்பிடுறதுக்கு தேடுறதுக்கு மட்டும் இல்ல, இந்த உயிரினங்கள் வாழுவதற்கான முயற்சியையும் எடுத்து. இந்த ஆகாமியம் என்ன? நம்முடைய சுய முயற்சி. இதுல இறைவனுடைய வேண்டுதல் அது எல்லாம் இருக்கு. அதுக்காக இறைவனை மறுத்துட்டு நம்ம முயற்சி இல்லை. அதனால்தான் வள்ளல் பெருமான் இந்த ஞானம் அடைகின்ற வரை இடைவிடாது இறைவனுடைய சிந்தனையை நம்முடைய புருவமத்திற்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றது. இறைவனை மீறி ஏதோ நமக்கு அறிவு வந்துச்சுன்னா இறைவனையே மீறியாச்சு, நம்ம இறைவனை விட பெரியவன் அப்படின்ற எண்ணத்துக்கு நம்ம வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இப்ப இந்த அறிவை மட்டுமே பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இறைவனை மறுத்துட்டாங்கன்னா அந்த அறிவு பயன் தர. ஏன்னா அதனால்தான் திருவள்ளுவரே சொல்வார், அறிவினால் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றா கடைன்னு. இன்னொருத்தருடைய கஷ்டத்தை நம்முடைய கஷ்டமாக நினைக்காத அறிவு அறிவே கிடையாது. அப்ப இது கடவுள் அறிவு இல்ல, இவர் ஏதோ நம்மளால் சம்பாதிச்சிருக்கிறோம் இந்த அறிவு அப்படின்னு நினைச்சுக்கிறார். அப்ப இந்த அறிவுக்கு விளக்கம் வரவில்லை என்றால் கடவுளை நம்ம நேரா பார்க்கல, அதனால கடவுள் இல்லையே என்று சொல்லக்கூடிய நிலைக்கு இந்த அறிவு நம்மள கொண்டு போய் அது மாயையோடு தொடர்புடைய அறிவாக இருக்கிறது. அதனால்தான் இறைவனோடு தொடர்புடைய அறிவா மாறும் பொழுது அது ஞானமாகிறது. அதற்கு பெயர் ஞானமாகிறது. நீங்க வெறும் அறிவு, ஏட்டுக்கல்வி, அந்த யாரோ ஒருத்தர் சொல்றதை கேட்டுக்குன்னு இருக்கிற விஷயம், இது சன்மார்க்கத்திலே இருக்கு. ஒருத்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்க, ஒருத்தர் திடீர்னு வராது, நம்ம சாப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லைன்றாருன்னா சாப்பாடு போட்டு இருந்த ஒருத்தர் நிறுத்திடுறாரு. ஜோதி ஏற்றி வைக்கிறதுனால ஆனா அவரும் சன்மார்க்கத்தை தான் இருக்கிறாரு. ஜோதி ஏற்றி வைக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லைன்னா ஜோதியை ஏத்தாது விடுறாரு. அது எப்படி ஜோதியை ஏற்றி வைக்காத கடவுளை பார்க்க முடியும், கடவுளை உணர முடியும்? அண்டத்துல ஜோதி இருக்கு, நம்முடைய உடம்புலையும் ஜோதி இருக்கு. ஆனா அது எதுக்கு வள்ளலார் வடலூர்ல ஒரு அண்டத்திற்கும் பிண்டத்திற்கும் ஒரு இணைப்பை உருவாக்குகின்ற வகையில ஞான சபையை கட்டுறார். அப்ப அதுக்கு பெயரே ஞான சபைன்னு பேர் வைக்கிறார். அப்ப இந்த அறிவு தான் ஞானத்துல. சபையில யார் இருக்கிறாங்க? அங்க இருக்கிற மூலஸ்தானத்துல இருக்கிறது ஞானம். அதனால்தான் அது ஞான சபை. அப்ப இந்த ஞானத்தை பெறுதல் என்பதுதான் இந்த ஞானம் இறை ஞானமாக, சிவ ஞானமாக நமக்கு இருக்கு. போகம் சிவபோகமாக நமக்கு இருக்கு. அப்ப இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம், ஜீவகாருண்ய செய்கை எல்லாம் நமக்கு ஞானத்தின் அடிப்படையில் இருக்கும். ஞானத்தை மீறிய அறிவு அது அறிவே கிடையாது. அதாவது இறைவனை மீறிய அறிவு அறிவு கிடையாது. இறை நினைப்போடு கூடிய அறிவு. அப்பதான் அந்த ஆணவம் இல்லாத அறிவா இருக்கு. நீங்க அப்படி இல்லைன்னா ஆணவத்தோடு எனக்கு பாத்தீங்களா எனக்கு இவ்வளவு தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லிட்டாருன்னா அங்க ஆணவம் இருக்கு. இப்ப நிறைய பேர் படிச்சவங்க கிட்ட அந்த தப்பு தானே இருக்கு. நீங்க ஒருத்தர் சொல்ற
ஒரு பெரிய ட்ரிபிள் எம்ஏ எல்லாம் வாங்கியிருக்கிறாரு. நம்ம நண்பர்கள் தான் பஸ்ல போறாங்க. அந்த பஸ் பிங்க் கலர் பஸ், பெண்களுக்கு இலவசமா கொடுக்குறாங்க. இவரு ரொம்ப படிச்சிருக்கிறார், ரொம்ப வசதியானவர். அவருக்கு அந்த பஸ் தேவையில்லை. ஆனா ஒட்டுமொத்தமா என்ன சொல்றாரு, இது தேவையே இல்லைங்க, மக்களுக்கு எதுக்குங்க டிக்கெட் இல்லாத பயணம், அதுவும் பெண்களுக்கு எதுக்குங்க டிக்கெட் இல்லாத பயணத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறேன். நான் கேட்டேன், ஐயா நீங்க இதெல்லாம் உங்க நிலையில இருந்து பாத்தீங்கன்னா இது தேவையில்லைன்னு உங்களுக்கு தோணும். ஆனா நமக்கு கீழே 1000 கோடி இருக்கிறாங்க. ஒரு கீரை விக்கிறவங்க, பூ விக்கிறவங்க, போய் பூக்கடையில பூ வாங்கி வரணும், கோயம்பேட்டுக்கு போயிட்டு வரணும், கூலி வேலை செய்யறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க. இவங்களெல்லாம் கணக்கு எடுத்து பாத்தீங்கன்னா அது அவங்களை கேட்டு பாருங்க, இதனுடைய பயன் அவங்களுக்கு தெரியும். அப்போ நம்ம எப்படின்னா நமக்குள்ள அறிவை வச்சுக்கினே அங்க பாக்குறோம், கீழ்நிலையில இருக்கிற மக்களை பற்றியே சிந்திக்கிறது இல்லை. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல ஒரு 30 பஸ் போச்சுன்னா ஒரு 20-22 பஸ் பெண்களுக்கு அந்த டிக்கெட் இல்லா பயணம் கொடுக்கிற மாதிரி பஸ் நிறைய போகும். இப்ப நம்மளும் சில சமயத்துல அந்த பஸ்ல போற மாதிரி, நம்ம போற நேரத்துல என்ன பஸ் வருதோ அதுல ஏறி போயிடுவோம். அப்ப அதுல போனீங்கன்னா ஆண்களுக்கு கம்மியான டிக்கெட் தான், நீங்க மத்த பஸ்ல போற டிக்கெட்டை விட இதுல கம்மி தான். அப்ப பெண்களுக்கு கொடுக்கிறது தப்புன்னு யார் சொல்றாங்கன்னா தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்டிக்கிறது. அந்த கல்வி அறிவை வச்சுக்கிட்டு ஒரு அறிவு வச்சிருக்கிறார்ல, அந்த அறிவை கொண்டு பாருங்க. இப்ப நீங்க ஒரு சமத்துவமான ஒரு சூழல், ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு பார்க்கிறது, எல்லா உயிரும் இன்புற்று வாழ்க என்று பார்க்கக்கூடிய பார்வை இருக்கிற அறிவு இருந்ததுன்னா அப்ப நம்ம அறிவு வேலை செய்யாது. நம்ம அவங்க கோணத்துல பார்க்கணும், இந்த பஸ்ல யார் பிரயாணம் பண்றாங்க, அவங்களுக்கு எவ்வளவு பயன் இதுல இருக்குது. நீங்க ஒரு வீட்டுக்காரரு குடிச்சிட்டு காசை வீணாக்கிறாரு, இந்த அம்மா இது மூலமா ஒரு 1000 ரூபாய சம்பாதிக்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் அந்த குடும்பத்துக்கு பயன்படும். அப்ப இது அவங்க சூழ்நிலையில இருந்து பார்த்தாதான் அந்த பயன் தெரியும். அப்ப இத நம்ம எப்படி பாக்குறாங்கன்னா, நம்ம ஆளுங்க பார்க்கும்போது நம்ம அறிவால பாக்குறாங்க. இது ஜீவகாருண்ய அறிவால பார்த்தோம்னா இது இப்போ நம்ம போகணும்னு அவசியம் இல்லை, வசதியா இருக்கிற பெண்கள் போகணும்னு அவசியம் இல்லை. ஆனா அதுக்குன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க. நீங்க ஸ்டார் ஹோட்டலும் இருக்குது, தட்டி விலாஸ் ஹோட்டலும் இருக்குது, அதுக்கு போறவங்க போயிட்டு தான் இருக்கிறாங்க. இங்க ரோட்டு கடையில போறவங்களும் போயிட்டு இருக்கிறாங்க. அது நம்முடைய அறிவு, நம்முடைய பணம், நமக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகள். அதுக்காக ஸ்டார் ஹோட்டலுக்கு போறவரெல்லாம் எங்க நேஸ்டி பிலோஸ், இங்க ஒரு தட்டு கடை வச்சுக்கலாம், ரோட்டு கடை, இதெல்லாம் எவ்வளவு மோசங்க அப்படின்னு சொன்னா அதை யாராவது ஏற்க முடியுமா? அவர் வசதிக்கு அதுக்கு அங்க போறாரு. இந்த இடத்துல சாப்பிடுறதுக்கு எங்க மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்கல்ல, அப்ப அதுக்கு யார் பதில் சொல்றது? அப்ப இங்க எல்லாருக்குமாகத்தான் இருக்கும். அப்ப இந்த அறிவு ட்ரிபிள் எம்ஏ படிச்சதுனால இந்த அறிவு வராது. அந்த பருவம் அவருக்கு ஒரு 60-65 வயசு இருக்குன்னு வச்சுக்க, அது அறிவில்லாத பருவம் தான். அப்ப இந்த அறிவில்லாத பருவத்துக்கு இப்படிப்பட்ட சத்விசாரங்கள் அவருக்கு அறிவு கொடுக்கும். அதனாலதான் இந்த சத்விசாரம் என்பதே அறிவு விளக்கத்துக்காக கொடுத்ததுதான். ஜீவகாருண்யம் அப்படின்னாவே 2 விஷயம் அடங்குறது. ஒண்ணு பரோபகாரம், பிறர் பசியை போக்குதல், கொல்லாமல் இருப்பது, புலால் உண்ணாமல் இருப்பது, பிறர் பசியை தீர்ப்பது. இந்த விஷயத்தோட அதுவும் அது ஜீவகாருண்யம். இது மட்டுமே ஜீவகாருண்யம் முழுமையடைகிறது. அதுக்கு அடுத்தது சத்விசாரம் என்பது சத்தியத்தை நோக்கிய விசாரம், சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விசாரம். சத்தியம் என்பது இறைவன், இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விசாரம். இது நீங்க ஜனநாயக ரீதியா பாத்தீங்கன்னா எல்லாரும் பேசி ஒத்த கருத்துக்கு வர்றதுக்கு பேர் தான் சத்விசாரணை. நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப், இதுல வாட்ஸ்அப் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிறாங்க, 10வது நிமிஷம் சண்டை போட்டுக்கிறாங்க சத்விசாரம்ன்ற பேர்ல. இப்ப இதுல என்னன்னா ஒத்த கருத்தோ, அதுக்காகதான் வள்ளல் பெருமான் அந்த பேருபதேசத்துல சொல்வார், சத்விசாரம் தனித்தோ
அல்லது ஒத்த கருத்துடையவர்களோடோ நம்ம இணைந்து இந்த சத்து விசாரத்தை பண்ணணும். இப்ப இந்த சத்து விசாரம் பண்ணும்பொழுதுதான் இயற்கை உண்மை, இயற்கை விளக்கம், இயற்கை இன்பத்தை முழுமையா உணர்ந்து கொள்ள முடியும். அதுக்கு எந்த வயசும் அறிவு வரக்கூடிய விஷயமா தான் நமக்கு இருக்கும். அதுக்குதான் அறிவில்லாத பருவத்தில் நீங்க எந்த பருவத்தில் வேணாலும் அறிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க அவரு உளுத்தவரும், நீங்க உடம்பெல்லாம் திரைந்து சுருக்கமாகி உளுத்து போனவர்கள் கூட இந்த நிலையை அடையலாம் வள்ளல் பெருமான் சொல்ல. அந்த நிலையில் கூட அறிவு வரலாம். அப்ப அந்த பருவம் கூட இப்பொழுது அறிவு வர்றதுக்கு முன்னாடி உள்ள பருவமா எதை எடுக்கலாம்னா அது அறிவு. இது ஒவ்வொருத்தருக்கான பருவம். யாருக்கு? எனக்கு நான் வள்ளல் பெருமான் பிறந்த மாவட்டத்தை சார்ந்தவன். எனக்கு வள்ளல் பெருமானார அப்ப யாருக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. சென்னைக்கு வந்தாச்சு, 36 வருஷம் கவர்மெண்ட்ல பணியாற்ற, அதுல 32 வருஷம் பணியாற்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. நம்ம இப்ப தர்மமிகு சென்னையில தான் நான் பணியாற்றினேன். 36 வருஷமும் தர்மமிகு சென்னையில தான். இங்க பாத்தீங்கன்னா நிறைய சபைகள் இருக்கு. எல்லாருமே ரொம்ப ரகசியமா நடத்தி இருந்திருக்கிறாங்க. நம்ம அளவுக்கு அது வந்து சேரவே இல்லை. அதை பத்திய புரிதலும் இல்லை. எனக்கு அது வரைக்கும் அறிவு இல்லைன்னு தான் அர்த்தம். அறிவு எப்ப வருதுன்னா சன்மார்க்கத்தை எப்பொழுது உணர்ந்து கொள்கிறோமோ அப்பதான் உண்மையிலேயே அறிவு வருதுன்னு அர்த்தம். எனக்கு 32 வருஷம் சர்வீஸ் பண்ண பிறகுதான் அந்த அறிவு வருது. எங்க இருந்து வருதுன்னா, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் அயோக்கியன், கடவுளை கற்பித்தவன் காட்டுமிராண்டி, கடவுளை பரப்புகிறவன் காட்டுமிராண்டி, கடவுள் அப்படின்னு சொன்ன பெரியார்கிட்ட இருந்து வருதுங்க. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கும் பாருங்க. கடவுளே இல்லைன்னு சொல்ற பெரியார், அவர் ஒரு புத்தகம் எழுதியிருந்தாரு. அந்த புத்தகம் அங்க எனக்கு கிடைக்குது. 50 பைசாவா 80. நான் என்னன்னா, பெரியார் கடவுளே இல்லைன்னாரு, இங்க ஒருத்தர் முக்காடு போட்டுன்னு இருக்கிறாரு பட்டையா. அவங்க போட்ட புத்தகத்திலேயே நெத்தியில பட்டைய போட்டுதான் வள்ளலார நிக்க வச்சு ஒரு போட்டோ, பக்கத்துல பெரியார நிக்க வச்சு போட்டோ. அந்த போட்டோவை பார்த்த உடனேதான் எனக்கு பளிச்சுன்னு என்ன இவர் கடவுளே இல்லைன்னு, இவர் பட்டையோட போட்டு ஒருத்தர ஒரு போட்டோ வச்சிருக்குது அப்படின்னு அந்த புத்தகத்தை வாங்கினா பார்த்தா 50 பைசா. எனக்கு இருக்கிற வசதிக்கு 1 ரூபாய், 2 ரூபாய், 5 ரூபாய்க்கு மேல புத்தகம் வாங்க முடியாது. எனக்கு இருக்கிற வருமானம் சிங்கிள் ஏர்னிங்ல நான் குடும்பம் பண்ணணும். அப்போ செலவு வந்து ரொம்ப சிக்கனமா பண்ணணும். ஆனா அறிவு தாகம் இருக்குது. அப்போ 50 பைசா, 1 ரூபாய், 2 ரூபாய் இந்த புத்தகங்கள்லாம் வாங்குவேன். அப்ப பார்த்தா இதுவே ஒரு 50 ரூபாயா இருந்தா நான் வாங்கியிருக்க மாட்டேன். இன்னைய வரைக்கும் எனக்கு அறிவு வந்திருக்கேன். ஆனா அன்னைக்கு 50 பைசான்றதுனால பெரியார பாருங்க, இந்த புத்தகம் மிக குறைந்த விலையில போட்டு பொதுமக்களுக்கு தரணும்னு சொல்லி அவர் போட்டு கொடுத்திருக்கிறார். கட்சிக்காரங்களுக்கும் பொதுமக்களுக்கும். அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தா 79 பாடல்கள் இருந்தது. இப்ப நான் சொல்றேன், அந்த 79 பாடல்களும் 6ஆம் திருமுறை பாடல்களாவே இருந்ததுன்னு. எனக்கு அப்ப தெரியாது இது 6ஆம் திருமுறையா 5ஆம் திருமுறையா, அது எத்தனை திருமுறை இருக்கு, வள்ளலார் என்ன சொன்னாரு, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. வள்ளலாரை பற்றியே தெரியாது. நான் அந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு பார்த்தா பெரியார் என்னெல்லாம் சொல்லி இருக்கிறாரோ அது அத்தனையும் வள்ளலார் சொல்லி இருக்கிறார். இந்த 79 பாடல்லையும் சாதி இல்லை, மதம் இல்லை, சமயம் இல்லை, சிலை வழிபாடு கூடாது, அப்படி இப்படி ஏகப்பட்ட பெண்களுக்கு முன்னேற்றம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்கணும், இவ்வளவு விஷயம். இதெல்லாம் வந்து இந்த மூட நம்பிக்கையெல்லாம் குழி தோண்டி புதைச்சிருங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஒரு 79 பாடல். அப்புறம் இத பத்திய குறிப்பு அதுல இருந்தது. இவர் மிகப்பெரிய ஞானி, வடலூர்ல சத்திய ஞான சபையெல்லாம் கட்டி அவர் வந்து முற்போக்கான முறையில ஆன்மீகத்தை வளர்த்தவர் அப்படின்னு மட்டும் ஒரு குறிப்பை போட்டு இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க. நாங்க மறுநாளே வடலூர் போயிட்டோம். நான் எங்களுடைய நண்பர்கள், அப்ப ரிட்டையர் ஆனவங்க எல்லாருமே கூட இருப்பாங்க. நான் இப்ப சர்வீஸ்ல இருக்கிறேன், நியரிங் ரிட்டையர்மெண்ட். வடலூர் போயிட்டோம். வடலூர்ல போய் அப்ப பூசம், எங்களுக்கு பூசத்துக்கு போகணும்னு தெரியாது, வடலூருக்கு போகணும்னு மட்டும்தான் தெரியும். அப்போ வடலூருக்கு போறோம், அங்க மூடியே இருக்குது. வேட்டுக்குப்பத்துக்கு போறோம், மூடியே இருக்குது.
இங்கேயும் ஞான சபையிலயும் மூடியா இருக்கு, தர்மசாலை மட்டும்தான் திறந்துருக்கு. போய் தர்மசாலையில சாப்பிட்டோம். அதுல என்ன ஆச்சரியம்னா, மேட்டுக்குப்பம் போனோம், ஞான சபையை பார்த்தோம், அதெல்லாம் மூடி இருக்கு. எல்லாரும் எங்க கூட நிறைய பேர் வேற இடத்துல இருந்து வந்தவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாம் கும்பிட்டாங்க, மகா மந்திரம் சொன்னாங்க. நாங்களும் இதை தெரிஞ்சுக்கின்னு தர்மசாலையில சாப்பிட்டுட்டு கார்ல போயிட்டோம். திரும்ப கார்ல ரிட்டர்ன். அப்ப நான் சொன்னேன், அது அங்க சாப்பிட்டது உள்ள போய் என்ன வேலை செஞ்சதுன்னு தெரியல. ஐயா, நம்ம சென்னைக்கு போன உடனே அன்னதானத்தை ஆரம்பிச்சிடணும் அப்படின்னு ஆரம்பிச்சு 15 வருஷத்துக்கு மேல 17 வருஷம் கிட்டத்தட்ட அன்னதானத்தை ஆரம்பிச்சோம். அப்ப எங்களுக்கு எல்லாம் எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்லாம் எதுவும் தெரியாது. ஒரு விநாயகர் கோயில் இருக்கு அண்ணா ஆட்சிக்கு பக்கத்து எதிரில. அந்த விநாயகர் கோயில் இடத்துல பக்கத்துலதான் ஒரு டைலர் கடை இருக்கு. அந்த டைலர் எனக்கு நண்பர். சாயந்தரம் ஓய்வு நேரத்துல அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருப்போம். உடனே அவர்கிட்ட அவருலாம் தான் நாங்க எல்லாரும் வடலூர் போயிருந்தோம். அப்போ ஒரு டேபிள் வாங்கணும். டேபிள் எடுத்தோம் அந்த டைலர் கடையில இருந்து. அப்புறம் பாரிஸ் போய் ஒரு சின்ன படம் வாங்கணும், வள்ளலார் படம். அப்புறம் ஒரு விளக்கு வாங்கணும். அப்புறம் ஒரு கேட்டரிங்ல ஒரு 5 கிலோ சாப்பாடு செய்து வாங்கணும். அத எங்களுக்கு எப்படி வழிபாடு மகாமந்திரம்னு சொல்றதுக்கு தெரியாது. அப்படி இருந்த இடத்துல இந்த ஒரு 5 கிலோ அப்போ 1000 ரூபாய் 1500 ரூபாய் வாங்கினார் இந்த 5 கிலோ சேர்த்துறது. எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அப்போ அதை எல்லாருக்கும் கொடுத்தோம். எல்லாரும் சாமி கும்பிட்டு வாங்கி சாப்பிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு சிந்தனை வந்தது. அப்பதான் நாங்க அசைவம் சாப்பிட்டு இருக்கிறாங்க. அசைவத்தையே உடலாகும். வடலூருக்கு எல்லாம் போயிட்டு வந்தாச்சு. இங்க அன்னதானமும் ஆரம்பிச்சாச்சு. அசைவம் சாப்பிட்டு இருக்கோம். அதுக்கு அடுத்ததுக்கு வடலூருக்கு போறோம். அதுக்கு அடுத்த மாசம் தானே பூசம் வருது. அந்த பூசத்துக்கு வடலூருக்கு போயிடலாம்னு சொல்லிட்டு வடலூருக்கு போறோம். பன்ருட்டியில சாப்பிடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போனா அசைவ ஹோட்டலுக்கு போறோம். அந்த அசைவ ஹோட்டலுக்கு போனா சாப்பிடுறதுக்கு பிரியாணி ஆர்டர் பண்றோம். எங்களுக்கு நிறைய பேருக்கு எல்லாரும் ஆர்டர் பண்றாங்க. எங்களுக்கு நாங்க ஒரு 2 பேர், நாங்க என்னுடைய டிரைவர் அங்க எனக்கு வைக்கிறாங்க. ரத்தத்தோட இருக்குது அந்த கறி. அப்பதான் எனக்கு தோணுச்சு, வள்ளலார் அசைவம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாருன்றது. அப்பதான் நான் 6 திருமுறையை வாங்கிட்டேன். போன தடவை அந்த போனப்பவே 6 திருமுறையை வாங்கியாச்சு. உரைநடை பகுதியை வாங்கியாச்சு. டெய்லி படிச்சுட்டு இருக்கிறேன். இங்க அகவல் பாராயணம்லாம் அப்ப பண்ணிட்டேன் எல்லாரும் சொல்லி. அதுக்கப்புறம் அதோட அந்த தட்டை இப்படி தளர்ந்து பாருங்க. அப்ப இருந்து அதை தொடர்றது இல்லை. அப்ப அந்த எண்ணமே வள்ளலார் தான் என்ன திருக்குற. அப்ப அறிவு எனக்கு எப்ப வருதுன்னா 58 வயசுல எனக்கு ரிட்டையர்மெண்ட். 55 இல்ல 54 வயசுலதான் அறிவு வருது. ஆனா வள்ளலாருக்கு இளமையிலேயே அறிவு. அப்பதான் எனக்கு தோணுச்சு, நம்ம இந்த காலத்தை எவ்வளவு வீணாக்கி இருக்கிறோம். எனக்கு இப்ப வரைக்கும் அந்த ஆதங்கம் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. ஐயோ, நம்ம அவர் பிறந்த மாவட்டத்திலே பிறந்திருக்கிறோம். எனக்கு பக்கத்துல ஒரு 5 ரூபாய் இருந்தா போயிட்டு வந்துடலாம். அது மாதிரி இடத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்காம விட்டுட்டோமே. அப்ப நம்ம எவ்வளவு அறிவில்லாதவனா இருந்திருக்கிறோம் அப்படின்ற எண்ணம் எனக்குள்ள இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அதனாலதான் இந்த அறிவில்லா பருவத்து அறிவு எனக்கு இந்த அறிவை கொடுத்து, இந்த அறிவை கொடுத்ததோட இல்லாம அவர் ஆய்வு பண்ண வச்சு சொற்பொழிவாளராக்கி ஆய்வாளராக்கி புத்தக எழுத்தாளராக்கி எவ்வளவு அற்புதங்களை பண்ணிருக்கிறார் பாருங்க. இந்த முட்டாளுக்கு இதெல்லாம் எப்படி வந்தது? அது வள்ளலார் இல்லாம காரியப்படாம இது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி பெரியார் திடலே கதின்னு கிடப்பேன். பெரியார் திடல் ஒவ்வொரு அந்த பெரியார் வாசகர் வட்ட கூட்டம். இப்ப நீங்க எனக்கு ஒரு சமயவாதிகள் எனக்கு வள்ளலார் அறிமுகப்படுத்திருந்தாங்கன்னு வச்சுக்க, நான் இன்னும் கோயிலுக்கு போயிட்டு சன்மார்க்கத்தை பரப்பிக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனா என்ன வள்ளலார் எப்படி கொண்டு வராங்க? ஒரு சமயவாதிய சொல்லியே என்ன சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா வள்ளலார் அப்படி கொண்டு வரல. பெரியார் மூலமா என்ன கொண்டு வந்ததுனால எனக்கு ஏற்கனவே நெற்றியில விபூதியிடுற பழக்கம் இல்ல. ஏற்கனவே இந்த சாதி வித்தியாசம் பார்க்கிற பழக்கம் கிடையாது. மனித நேயம் இருக்கிற பழக்கம், ஆன்ம நேயம் இல்ல, மனித நேயமா இருக்கிற பழக்கம். நீங்க பாத்தீங்கன்னா அசைவத்தை விடுறது மட்டும்தான். கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுட்டாங்கன்னா அவங்க முழு சன்மார்க்கே ஆயிடும். அது ஒண்ணுதான் அங்க இடைஞ்சல. நீங்க மீதி இடத்துல எல்லாம் இருந்தீங்கன்னா, நான் ஒரு சைவத்திலேயோ சமணத்திலேயோ இல்ல வைணவத்திலேயோ இருந்துகிட்டு இருந்தா எனக்குள்ள இந்த 2 கெட்டான் நிலை இன்னைய வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கும்.
எனக்கு கோபம் வரும். என்னையா வட்டம் போட வேணும்னு சொல்றிய அப்படின்ற கோபம் நமக்கு வரும். ஆனா வள்ளல் பெருமான் வர அப்படியே எழுத்தண்ணி படிக்கிற வாய்ப்பு எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. இப்ப ரிட்டையர் ஆன பிறகு பாத்தீங்கன்னா முழுமையா என்ன ஒப்படைச்சு நீங்க ஒரே நேரத்துல 5 புத்தகத்தை வெளியிடுற அளவுக்கு ஒரு ஆற்றலை வள்ளல் பெருமான் தான். நீங்க இந்த 5 புத்தகம் யார்கிட்டயா சொன்னா, ஐயா எப்படிங்கயா 5 புத்தகத்தை வெளியிடுறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கயா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த வாய்ப்பு இருக்குதா இல்லையான்னு எனக்கும் தெரியாது அது ஆரம்பிக்கிற வரைக்கும். ஆனா முடிச்சுட்டு இப்ப அச்சில் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ இது எதனால் எப்படி நடக்குது? எல்லாம் அவனால நடக்குது. நம்ம ஒண்ணுமே இல்ல. நாயினும் கடையேன் ஈயினும் இழிந்தேன் என்பதற்கு முழுமையான உதாரணம் யாருன்னா நான் தான். நீங்க வள்ளல் பெருமான் சொல்ல இப்ப நீங்க கடவுளே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா அது எவ்வளவு பெரிய துரோகம், எவ்வளவு பாவம். அந்த பாவத்தை செய்த என்னை சுத்த முதல்ல இருந்தே சுத்த சன்மார்க்கத்துக்கு கொண்டு வந்தவர் வள்ளலார் தான். அப்ப இதனால்தான் இப்ப நீங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சன்மார்க்கத்துல நான் சன்மார்க்கத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் நினைச்சிருந்த நிலைய வேற. வள்ளலார படிக்கிறேன், வள்ளலார படிச்சுட்டு அப்ப வள்ளலார் சொல்ற மாதிரி தானே சன்மார்க்கத்துல எல்லாரும் இருப்பாங்க அப்படின்ற நினைப்பு எனக்கு ஆழமா இருக்குது. ஏன்னா வள்ளலார பின்பற்றவங்க வள்ளலார தானே அவர் சொன்னது தானே செய்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொன்னா தப்பா எடுத்துப்பீங்க, எனக்கு நம்பிக்கைய போச்சு. நீங்க அப்படிப்பட்ட நிலை, நம்ம எதை மறுக்கணும், எதை மறுத்து கடக்கணும், எதோட நம்ம மறுவி ஒன்றாகணும், எதற்கு பிறகு உயரணும் அப்படின்ற நிலையில நம்ம எல்லாரும் ஆளுக்கு ஒரு பாதைய தேர்ந்தெடுக்கணும். இது தப்பு இல்ல. 200 வருஷமா நம்ம கேட்கிறோம், செயல்படுறோம், போய் மறந்துடும். இதுல எதுனா சாதியும் மதமும், சாதியும் சமயமும் மதமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதின்னு வள்ளல் பெருமான் சொல்ற. ஆதியில எப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடியே, அப்ப அவர் கூட கடவுள் கூடவே இருக்கும் பொழுதே உணர்த்தப்பட்டிருக்கு. அதனாலதான் வள்ளல் பெருமான் இங்க வந்த பிறகு அதே நிலையில இருக்கிற அந்த அது எல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாரு. அது அப்படி ஒன்னே இல்ல. அதுவும் சாதியும் மதமும் சமயமும் காணா ஆதி அனாதியாம் அருட்பெரும். இந்த ஆதியாகவும் அனாதியாகவும் இருக்கின்ற அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே ஒன்றை காணாதது எதுன்னா இந்த சாதி மதம் சமயம் தான். அதை தான் காணவில்லை. கடவுளுக்கே பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஏன்னா அவர் படைத்திருந்தாருன்னா அவருக்கு தெரியும். இது அவரை விட பெரிய ஆற்றல் வாய்ந்த மனிதர்கள் படைத்தது. இந்த மனிதர்கள் படைத்ததுதான் சாதியும் மதமும் சமயமும். இது அவர்களுக்குள்ள ஒரு சுயநலத்தின் காரணமாக படிச்சது. இப்ப நீங்க இதை விடாத வரைக்கும் கடவுளை எப்படி காரியப்படுவார் நம்ம கிட்ட? இப்ப இந்த இடம் தான் வள்ளலாருக்கும் நமக்குமே இடைவெளியை உருவாக்கினேன். இந்த இடைவெளி இன்னைய வரைக்கும் சன்மார்க்கத்துல இருந்தது. நீங்க சன்மார்க்க சங்கமே ஜாதி சங்கமா நடக்கிற இடம்லாம் இருக்கு. அத சொல்றதுக்கும் கூச்சமா இருக்கு. அப்ப வள்ளலாரை அவங்க வாட்டத்துக்கு, அவங்க தோதுக்கு வள்ளலாரை இழுக்கிறாங்க ஒழிய வள்ளலார் இழுத்த இழுப்புக்கு நம்ம போகணும்னு நினைக்கிறது இல்லை. நீங்க வள்ளலார் இழுத்த இழுப்புக்கு போனால்தான் இந்த பிரிவிலாது அமர்ந்த பேரருள் நிலை நமக்கு கிடைக்கும். இல்லைன்னா கனவுல உட்கார்ந்து நினைச்சே பார்க்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு பட்டியல் போட்டு கொடுக்குறேன். நான் அந்த 5 புத்தகத்துல ஒரு புத்தகம் சாகா நிலை சாத்தியமே வள்ளலார் வாக்கு அப்படின்னு ஒரு புத்தகம். அது கிட்டத்தட்ட 240 பக்கம் வந்திருக்கு. இந்த 240 பக்கத்துல வள்ளலார் முதல் திருமுறையிலிருந்து 6ஆம் திருமுறை வரைக்கும் திருவருட்பா உரைநடை பகுதி, அதில் இருக்கிற விண்ணப்பம், அதில் இருக்கிற பேருபதேசம், இது எல்லாவற்றிலும் எதையெல்லாம் நம்மை கடைபிடிக்க சொல்லி இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம அதுல ஃபுல்லா அனலைஸ் பண்ணி எழுதியிருக்கோம். இதோட டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்தா அது அவ்வளவு சரியா இருக்காதுன்னு எனக்குள்ள ஒரு யோசனை தோணுச்சு. இந்த நூலினுடைய இறுதி பக்கத்துல ஒரு 10-15 பக்கத்துக்கு ஒரு பட்டியல், சாகா நிலை சாத்தியமாக்குவதற்கு நாம் கொள்ள வேண்டியதும் தள்ள வேண்டியதும் ஒரு பட்டியல்.
அதுல ஒரு 51 வரிசை, 1 2 51. இந்த 51ல நாம் கடைபிடித்து விட்டோமா அப்படின்னு ஒரு போட்டு ஆம் இல்லை அப்படின்னு இத வரிசையில சாதியும் மதமும் சமயமும் தவிர்ந்தேன் அப்படின்னு போட்டா இங்க அதை கடைபிடித்து விட்டோமா, ஆம் இல்லை. இந்த 51 ஆண்டுகள் வள்ளல் பெருமான் நம்முடைய கண்ணுக்கு தெரிந்த மாதிரி வாழ்ந்தார். இப்பொழுதும் அவர் சன்மார்க்கத்தை நடத்தினார். அந்த 51 ஆண்டுகளுக்கு அந்த அடையாளமா அது என்ன, நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க. நான் எழுதலாம் 51ல வந்து நிக்குது, அந்த 51ல வந்து நிக்குது. அப்போ இந்த 51ல டிக் பண்ணா மரணமில்லா பெருவாழ்வு. இந்த 51 டிக் பண்ணாம எல்லாத்தையும் இன்ட்டு போட்டுன்னு சிலதுல டிக் பண்ணிட்டு சிலதுல இன்ட்டு போட்டிருந்தோம்னா மரணமில்லா பெருவாழ்வு கிடையாது. ஆனா நமக்குள்ள என்ன ஆதங்கம், வள்ளலாரை தவிர இன்னும் மரணமில்லா பெருவாழ்வு யாரும் அடையலையே, யாராவது அடைவாங்கன்னு நம்ம நினைச்சுக்கின்னு யாரும் அடையலையே அப்படின்னு நம்ம கேட்டுக்கின்னு இருக்கிறது. அந்த பிரிவிலாது அமரக்கூடிய தன்மையை நாம் வளர்த்து கொண்டோமா என்பதுதான் இங்க கேள்வியை தவிர இன்னொருத்தர் வளர்த்துக்கிட்டு அவர் அடைஞ்சிட்டாரா அப்படின்னு கேட்கிற கேள்வியே இங்க கிடையாது. இங்க எப்படின்னா ஒவ்வொரு ஆன்மாவும் இந்த ஆன்ம லாபத்தை பெறணும். இது ஏதோ கூட்டா பெறுறதுக்கான வாய்ப்பு இல்லை, கூட்டாவும் பெறலாம். ஆனா ஒவ்வொரு ஆன்மாவும் தனித்தனியா பக்குவம் அடையணும். அப்ப இந்த ஆன்மாவில் இருக்கிற 7 திரை நீக்கப்படுது. இந்த 7 திரையை நீக்கிறதுக்கு வழி சொல்லியிருக்கிறார். ஆனா எல்லாத்துக்கும் சர்வரோக நிவாரணி மாதிரி வள்ளல் பெருமான் 2 விஷயத்துல ரொம்ப அழகா சொல்றார். ஒண்ணு பரோபகாரம், இன்னொன்னு சக்திசார். இந்த 2க்கும் ஒரே பேர் என்னன்னா ஜீவகாருண்யம். அந்த ஜீவகாருண்யத்தை 2ஆ பிரிக்கணும். ஒண்ணு ஜீவகாருண்ய ஒழுக்கம், இன்னொன்னு ஜீவகாருண்ய செய்கை. நம்ம இந்த சத்விசாரத்தை விட்டுருவோம். இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கம் ஜீவகாருண்ய செய்கையும் செய்வோம். இது எல்லாம் எதை அடிப்படையாக வைத்து செய்யணும்னு வள்ளல் பெருமான் அந்த பட்டியலை கொடுக்கிறார். அப்ப இந்த பட்டியலை நாம் உணர்ந்தால் அறிவு பெற்றுவிடலாம், ஞானத்தை பெற்றுவிடலாம். அப்ப இந்த அறிவில்லாத பருவத்தில் அறிவு எனக்கு அளித்து பிரிவிலாது அமர்ந்த பேரருள் தந்தையே என்று சொல்லக்கூடிய வகையில கடவுளை நாம் செய்ய முடியும். இப்ப நீங்க வள்ளல் பெருமான் சொல்ற பாருங்க, பிள்ளை செருவெண்ணப்பத்துல ஒரு பாடல், அறிவிலா சிறிய பருவத்திற்கானே அருந்தலில் எனக்குள வெறுப்பை பிரிவிலாது என்னுள் கலந்த நீ அரிதி இன்று நான் பேசுவதென்னே செறிவிலா கடையேன் என்னிலும் அடியேன் திருவருள் அமுதமே விளைந்தேன் எரிவிலா சுவை வேறு எவற்றினும் விளைவு ஓர் எட்டுணையேனும் இன்று எந்தாய் அப்படின்னு இந்த பாடல். இது என்னன்னா அறிவிலா பருவத்திலேயே, இந்த சிறிய பருவத்திலே, அறிவிலா பருவம்னு சொன்னா நம்ம நினைக்கிற மாதிரி அது எந்த 35 வயசா இருக்கலாம், 45 வயசா. ஆனா வள்ளல் பெருமான் இந்த பாடல்ல ரொம்ப தெளிவா அறிவிலா சிறிய பருவத்திற்கான் என்ற அந்த பருவத்தில், சிறிய பருவம் குழந்தை பருவம், நீங்க 9 வயதுல இருக்கிற பருவம், அதற்கு முன்பாகவே இருந்த பருவம். அதுல அருந்தல், நீங்க சுத்த சன்மார்க்கத்துல அருந்தல் பொருந்தல் இந்த 2 விஷயத்துல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது. சுத்த சன்மார்க்க சாதகர்களுக்கு ரொம்ப முக்கியமா சொல்வது அருந்தல் பொருந்தல். அருந்தல் என்பது உணவு, பொருந்தல் என்பது மைதுனம். இந்த 2 விஷயத்துல அளவு இருக்க வேண்டும். அதைத்தான் இதுல அருந்தல் அப்படின்ற. இன்னொரு பாடல்ல பொருந்தலை பற்றி சொல்லியிருப்பார். இந்த அப்போ சிறிய பருவத்திலேயே எனக்கு இந்த அருந்தலில் ஒரு வெறுப்பு ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சாப்பிட, அதனாலதான் வள்ளல் பெருமான் ஆதாரம் அறை, உறக்கம் அரைக்கால், மைதுனம் வீசம், பயம் பூஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்ப ஏன் அதை சொல்றாருன்னா, கடவுள் அருளை பெறுவதற்கு சாப்பாடு அருந்தல் பொருந்தலில் அளவு இருக்கிறது. அப்ப அதை நாம் கடைபிடித்து விட்டோமா இல்லையா, எதை டிக் பண்றோமா, எதை இன்ட்டு பண்றோம் அப்படின்ற பட்டியல் நமக்கு வள்ளல் பெருமான் சொல்ற அத்தனை பாடலும்
பட்டியல் தான். இது எதுக்கு? இந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டியது.